உழைப்பால் ஜனநாயகத்திலே உயர்ந்த இடத்துக்கு வரலாம் என்ற அந்த ஜனநாயகத்தை பிரித்து அறிவித்து பிறப்பால் பதவியை அடைய முடியும் என்கிற திமுக சமதர்ம கொள்கையை இங்க வந்திருப்பவர்கள் எல்லாம் 8ஆம் ராசிகள் ஆய அதிபர்கள் அல்ல, எல்லோருமே சாமானிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். ஆகவே நீங்கள் இங்கே அருமை சகோதரர் சரவணன் அவர்கள் மாணிக்க அவர்கள் சொன்னதை போல எங்களை போன்ற சாமானியர்கள் எல்லாம் இன்றைக்கு மக்களுக்காக சேவையாற்றுவதற்கு, சட்டமன்றத்திலே குரல் கொடுப்பதற்கு, சட்டமன்றத்திலே உரிமை முழக்கம் எழுப்புவதற்கு, ஏன் இன்னும் சொல்ல போனால் ஒரு கிளை செயலாளர் மகனான இந்த உதயகுமார் முதலமைச்சரை எதிர்த்து நின்று கேட்டு நீங்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதி என்னானது என்று கேட்பதற்கு ஒரு தகுதியை கொடுக்கிற இந்தியாவிலே ஒரே எடுத்திருக்கின்றோம். என் அருமை தம்பி சரவணபாண்டியன் அவர்களும் அருமை தம்பி கரி காசிமாயன் அவர்களும் இந்த பெரிய முயற்சி, ஏனென்றால் இங்கே 1000 சிக்கல் குட்டிகள் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் 1,00,000 பேர்களுக்கு சமானம் என்கிற அடிப்படையில் என் சிங்கங்களே தங்கங்களே உங்களை நாங்கள் இருகரம் கூப்பி வரவேற்பதற்கும் இங்கே தயாராக இருக்கிறோம். 7 மணிக்கு நம்ம இதை திட்டமிட்டிருந்த காரணத்தினாலே வெயில் அதிகமாகிவிட்டது. நாளையிலிருந்து பந்தல் அமைத்துக் கொள்கிறோம். ஆகவே இந்த 5 நாள் இந்த பயிற்சி முகாமிலே முதல் நாளிலே தம்பி சரவணபாண்டியன், தம்பி கவி காசிமாயன் இதை துவங்கி வைத்திருக்கிறார்கள். நாளைய தினம் நம்முடைய தமிழக அம்மா பேரவையுடைய செயலாளரும், சனிக்கிழமை நம்முடைய அருமை தம்பி கண்ணன் அவர்களும், தம்பி ராஜா அவர்களும், ராமையா அவர்களும், அன்னமுத்து அவர்களும், பிரபு அவர்களும் இந்த முயற்சியிலே அவர்கள் வெற்றி பெறக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொண்டிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து நம்முடைய அருமை சகோதரர் அன்பழகன் அவர்கள், நம்முடைய ஒன்றியத்துடைய துணை பெருந்தலைவர், ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் அவர்கள் அந்த பெரும் முயற்சியை எடுத்திருக்கின்றார்கள். 5 நாட்கள் இன்றையிலிருந்து தொடங்கி 5 நாட்கள் இந்த முயற்சியில ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய அருமை தம்பி பேரர் ராமகிருஷ்ணன் அவர்களும் அவரோடு வழக்கறிஞர் திருப்பதி அவர்களும் ஒவ்வொரு நாளும் 1000 இளைஞர்களை சந்திக்கின்ற, அதோடு நம்முடைய சோழவந்தான் தொகுதியில முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் மாணிக்கவுடைய ஏற்பாட்டிலும், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கருப்பையா அவருடைய ஏற்பாட்டிலும் அங்கே நேரடியாக சென்று அவர்களுக்கு புத்தாடை வழங்கி அவர்களை இந்த உண்ணாவிரத அற போராட்டத்தில் பங்கேற்க செய்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்ற உசிலம்பட்டி தொகுதியிலே என் அருமை சகோதரர் தகராஜ் அவருடைய ஒருங்கிணைப்பில கழகத்துடைய அமைப்பு செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமை அண்ணன் மகேந்திரனுடைய ஏற்பாட்டில, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் அண்ணன் நீதிபதி அவருடைய ஏற்பாட்டில 2000 பேர்கள் அங்கே உசிலம்பட்டி தொகுதியிலே அவர்களுக்கு புத்தாடை வழங்கி பயிற்சி கொடுக்கக்கூடிய வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து இங்கே வருகிறது நமக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய தமிழரசன் அவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் சரவணன் அவருடைய தலைமையிலே 1000 இளைஞர்களுக்கு புத்தகத்தை தற்போது இடைவெளியை விட்டு நம்முடைய சர்ச்சை கணேசன் அவர்கள், அம்மா பேருடைய மாநில துணை செயலாளர் அவர்களும், அதே போல நம்முடைய முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி அவர்களும், மாவட்ட கழகத்துறை செயலாளர் ரவிச்சந்திரன் அவர்களும் ஏறத்தாழ 10,000 பேர்களுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய முயற்சியும் வெற்றியடைய வேண்டும். சிவகங்கையிலே நம்முடைய மாவட்ட செயலாளர் இளங்கோவன் அவர்கள் 2000 பேர்களை அழைத்து வந்து பங்கேற்க செய்திருக்கிறார்கள். இந்த பணிகளை எல்லாம் தமிழகம் முழுவதும் ஒருங்கிணைக்க உழைப்பால் ஜனநாயகத்திலே உயர்ந்த இடத்துக்கு வரலாம் என்ற அந்த ஜனநாயகத்தை பிரித்து அறிவித்து பிறப்பால் பதவியை அடைய முடியும் என்கிற திமுக சமதர்ம கொள்கையை இங்க வந்திருப்பவர்கள் எல்லாம் 8ஆம் ராசிகள் ஆய அதிபர்கள் அல்ல, எல்லோருமே சாமானிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். ஆகவே நீங்கள் இங்கே அருமை சகோதரர் சரவணன் அவர்கள் மாணிக்க அவர்கள் சொன்னதை போல எங்களை போன்ற சாமானியர்கள் எல்லாம் இன்றைக்கு மக்களுக்காக சேவையாற்றுவதற்கு, சட்டமன்றத்திலே குரல் கொடுப்பதற்கு, சட்டமன்றத்திலே உரிமை முழக்கம் எழுப்புவதற்கு, ஏன் இன்னும் சொல்ல போனால் ஒரு கிளை செயலாளர் மகனான இந்த உதயகுமார் முதலமைச்சரை
எதிர்த்து நின்று கேட்டு நீங்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதி என்னானது என்று கேட்பதற்கு ஒரு தகுதியை கொடுக்கிற இந்தியாவிலே ஒரே எடுத்திருக்கின்றோம். என் அருமை தம்பி சரவணபாண்டியன் அவர்களும் அருமை தம்பி கவி காசிநாயன் அவர்களும் இந்த பெரிய முயற்சியை, ஏனென்றால் இங்கே 1000 சிக்கல் குட்டிகள் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் 1,00,000 பேர்களுக்கு சமானம் என்கிற அடிப்படையில் என் சிங்கங்களே தங்கங்களே உங்களை நாங்கள் இருகரம் கூப்பி வரவேற்பதற்கும் இங்கே தயாராக இருக்கிறோம். 7 மணிக்கு நம்ம இதை திட்டமிட்டிருந்த காரணத்தினாலே வெயில் அதிகமாகிவிட்டது. நாளையிலிருந்து பந்தல் அமைத்துக் கொள்கிறோம். ஆகவே இந்த 5 நாள் இந்த பயிற்சி முகாமிலே முதல் நாளிலே தம்பி சரவணபாண்டியன் தம்பி கவி காசிமாயன் இதை துவங்கி வைத்திருக்கிறார்கள். நாளைய தினம் நம்முடைய தமிழக அம்மா பேரவையுடைய செயலாளரும், சனிக்கிழமை நம்முடைய அருமை தம்பி கண்ணன் அவர்களும், தம்பி ராஜா அவர்களும், ராமையா அவர்களும், அன்னமுத்து அவர்களும், பிரபு அவர்களும் இந்த முயற்சியிலே அவர்கள் வெற்றி பெறக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொண்டிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து நம்முடைய அருமை சகோதரர் அன்பழகன் அவர்கள், நம்முடைய ஒன்றியத்துடைய துணை பெருந்தலைவர், ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் அவர்கள் அந்த பெரும் முயற்சியை எடுத்திருக்கின்றார்கள். 5 நாட்கள் இன்றையிலிருந்து தொடங்கி 5 நாட்கள் இந்த முயற்சியில ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய அருமை தம்பி பேரர் ராமகிருஷ்ணன் அவர்களும் அவரோடு வழக்கறிஞர் திருப்பதி அவர்களும் ஒவ்வொரு நாளும் 1000 இளைஞர்களை சந்திக்கின்ற, அதோடு நம்முடைய சோழவந்தான் தொகுதியில முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் மாணிக்கவுடைய ஏற்பாட்டிலும், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கருப்பையா அவருடைய ஏற்பாட்டிலும் அங்கே நேரடியாக சென்று அவர்களுக்கு புத்தாடை வழங்கி அவர்களை இந்த உண்ணாவிரத அற போராட்டத்தில் பங்கேற்க செய்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்ற உசிலம்பட்டி தொகுதியிலே என் அருமை சகோதரர் தகராஜ் அவருடைய ஒருங்கிணைப்பில கழகத்துடைய அமைப்பு செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமை அண்ணன் மகேந்திரனுடைய ஏற்பாட்டில, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் அண்ணன் நீதிபதி அவருடைய ஏற்பாட்டில 2000 பேர்கள் அங்கே உசிலம்பட்டி தொகுதியிலே அவர்களுக்கு புத்தாடை வழங்கி பயிற்சி கொடுக்கக்கூடிய வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து இங்கே வருகை தந்து நமக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய தமிழரசன் அவர்கள், எஸ் சரவணன் அவருடைய தலைமையிலே 1000 இளைஞர்களுக்கு புத்தகத்தை தற்போது இடைவெளி விட்டு நம்முடைய சர்ச்சை கணேசன் அவர்கள், அம்மா பேருடைய மாநில துணை செயலாளர் அவர்களும், அதே போல நம்முடைய முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி அவர்களும், மாவட்ட கழகத்துறை செயலாளர் ரவிச்சந்திரன் அவர்களும் ஏறத்தாழ 10,000 பேர்களுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய முயற்சியும் வெற்றியடைய வேண்டும். சிவகங்கையிலே நம்முடைய மாவட்ட செயலாளர் இளங்கோவன் அவர்கள் 2000 பேர்களை அழைத்து வந்து பங்கேற்க செய்திருக்கிறார்கள். இந்த பணிகளை எல்லாம் தமிழகம் முழுவதும் ஒருங்கிணைப்பது தொடர்பாக இன்றைக்கு தமிழகம் முழுவதும் அதை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய மதுரையிலே நம்முடைய அனைத்து புரட்சி தலைவர் இன்னைக்கு அறிவித்தாரோ அன்றைக்கே இன்றைக்கு போஸ்டர்களை தமிழகம் முழுவதும் இன்றைக்கு கொண்டு சேர்த்திருக்கிற தோளோடு தோல் கொடுத்து நம்முடைய பலகாரத்தான் அவருடைய பிரிக்கா, அவருடைய மியூசிஷியன், அவரை நம்பித்தான் நம்ம அங்க போய் களத்தில் இருக்கிறோம். நம்முடைய அருமை சகோதரர் வெற்றிவேல் அவர்களுடைய அந்த சீரிய வழிகாட்டிலே அங்கே நாம் களம் காண இருக்கின்றோம். அதே போல நம்முடைய வருகின்ற நம்முடைய வழக்கறிஞர் கருத்தோடு சென்றிருந்தாலும் தாய் வீடு தான் எங்களுக்கு நிரந்தரம் என்று வில்லூர் சரவணன் அமர்ந்திருக்கிற இளைய சகோதரர்கள், முன்னாள் வந்தவர்கள் படைக்கு முன்பு பந்திக்கு பின்பு அப்படின்னு சொல்றதா, அது பந்திக்கு முன்பு படைக்கு பின்பு என்று நிகழ்ச்சியை நிறைவு செய்ய இருக்கிறோம். இந்த பயிற்சி முகாமிலே உங்களுக்கு ஒரே ஒரு கருத்து என்னன்னு சொன்னால், தேர்தலுக்கு முன்பாக நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகள், வருடத்திற்கு 10 லட்சம் உங்களுக்கு வேலை வாய்ப்பு என்று சொல்லி ஏறத்தாழ 5 ஆண்டுகளிலே 50 லட்சம் வேலை வாய்ப்பு என்று ஒரு பொய்யான வாக்குறுதிகளை, நிறைவேற்ற முடியாத வாக்குறுதியை கொடுத்தார்கள். அதே போன்று தேர்தல் வாக்குறுதியிலே கல்வி கடனை ரத்து செய்வோம் என்று சொன்னார். அதே போன்று தேர்தல் வாக்குறுதியிலே காலி பணியிடங்கள், அரசு காலி பணியிடங்கள் 5.5 லட்சம், அதை நாங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் நாங்கள் உடனடியாக பூர்த்தி செய்வோம் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று சொன்னார்கள். ஆனால் அவர்கள் சொன்னதை எதையும் நிறைவேற்றவில்லை.
உங்களுக்கு மடிக்கணினியே அம்மா அவர்கள் 2011 கொடுத்தார்கள், அதை நிறுத்தி விட்டார்கள். பெண் கல்விக்கு தாய்க்கு தந்தம், அதை நிறுத்தி விட்டார்கள். முல்லை பெரியாரில் 152 அடி உயர்த்தவில்லை. 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாள் தருகிறோம் என்று சொன்னார்கள், அதை செய்யவில்லை. நீங்க கேட்கலாம், ஆனா உதயகுமார் இதுக்கு நாங்க என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்கலாம். அதற்காகத்தான் நம்முடைய புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் இந்த இளைய சமுதாயத்தினுடைய உரிமை பறிக்கிற, விவசாயத்துடைய உரிமை பறிக்கிற, தொழிலாளர் தோழர்களுடைய உரிமை பறிக்கிற, இன்றைக்கு யார் வேணுமானாலும் எந்த பதவிக்கு வரலாம் என்கிற ஜனநாயகத்தை பின்னுக்கு தள்ளிவிட்டு உழைப்பால் நாம் உயர்ந்த இடத்துக்கு வரலாம் என்கிற அந்த மரபை பின்னுக்கு தள்ளிவிட்டு பிறப்பால் தான் வர முடியும், அது கருணாநிதி பேரன், அது அமைச்சர்களுடைய பிள்ளைகள், அவர்கள் தான் வர முடியும் என்று சொன்னால் இந்த இளைய சமுதாயம், இந்த சிங்கிள் குட்டிகள், இந்த தங்க குட்டிகளுடைய எதிர்காலம் என்னாவது என்றுதான் நம்முடைய புரட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் கழக புரட்சி தலைவர் அம்மா பேரவையின் சார்பில் 50,000 இளைஞர்கள் நாடு முழுவதும் இன்றைக்கு திரண்டு வந்திருக்கிறார்கள். ஆகவே வருகிற 9ஆம் தேதி இன்றைக்கு நமக்கு அந்த வரலாற்று வாய்ப்பை புரட்சி தலைவர் எடப்பாடியார் கொடுத்திருக்கிறார். அதற்கு முன்னோட்டமாக 5 நாள் இந்த பயிற்சி முகாமில் அத்தனை வேலைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு எங்களுடைய முன்னாள் தலைமை கழகத்துடைய இன்னார் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் வந்திருக்கிறார். ஆகவே உங்களிடத்தை நாங்கள் வணங்கி கேட்டுக்கொள்வதெல்லாம் என்னவென்று சொன்னால், வருகிற 9ஆம் தேதி நீங்கள் எந்த வேலை இருந்தாலும் உங்கள் எதிர்காலத்தை பாதுகாப்பதற்காக, உங்களுடைய பிறப்பு உரிமையை பாதுகாப்பதற்காக, உங்களை இந்த நாட்டிலே இருந்து மீட்டெடுப்பதற்காக நம்முடைய புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் ஒரு பொன்னான வாய்ப்பை கழக புரட்சி தலைவர் அம்மா பேரவைக்கு மதுரையிலே இந்த மூத்த நிர்வாகிகள் எல்லாம் வழி நடத்துவதற்கு வாய்ப்பை வழங்கி இருக்கின்றார்கள். நாம் அணியணியாக திரண்டு வருகிற 9ஆம் தேதி நம்முடைய புரட்சி தலைவர் எடப்பாடியாருடைய தலைமையிலே மதுரையை நடத்துகிற அணிவகுப்பு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புகிற அந்த முன்னுரையாக அது அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அற்புதமான முயற்சியை நாம் எடுத்திருக்கிறோம். இந்த முயற்சிக்கு நீங்கள் சிங்கக்குட்டிகள் இன்றைக்கு எப்படி நீங்கள் ஆதரவு அளித்தீர்களோ அதே போல் நீங்கள் ஆதரவு நல்க வேண்டும். இன்றைக்கு எப்படி இவ்வளவு பொறுமையாக நிதானமாக, எப்படி எங்களுக்கு இவ்வளவு கொளுத்துகிற வெயில், பெற்ற தாய்களுடைய சொன்னால் கூட இந்த வெயிலே உட்கார மாட்டீர்கள். ஆனால் என் தம்பி சரவண பாண்டியும் கவி காசிமாயும் சொன்ன உடனே இந்த கொளுத்துகிற வெயிலையும் பொருட்படுத்தாமல் என் சிங்கங்கள் தங்கங்கள் பொருளை காத்தது எங்களுக்கே ஒரு புதிய நம்பிக்கை பிறந்திருக்கிறது. எங்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் ஒரு புதிய உற்சாகம் கிடைத்திருக்கிறது. ஆகவே உங்களிடத்திலே வணங்கி கேட்கிறோம். இங்கே அருமை சகோதரர் தேனி பாராளுமன்றத்துடைய கழகத்துடைய வெற்றி வேட்பாளராக என் அருமையன் வருகை தந்திருக்கிற நாராயணசாமி அவர்களை ஒரு பலத்த கருவை எழுப்பி வருகிற என்று அவரை வரவேற்று உங்களை வரவேற்பதற்காக உங்களிடத்திலே உங்களோடு சேர்ந்தவர்கள் எத்தனை பேர்கள் சட்டமன்ற உறுப்பினராக வரப்போகிறீர்கள் என்பதை அவர் வாய்மூலம் நிச்சயமாக பழிக்கும். ஏனென்றால் அவர் சொன்ன இடம் அம்மாவுடைய திருக்கோயில், புரட்சி தலைவருடைய திருக்கோயில் என்ற அடிப்படையிலே நீங்கள் வருகிற காலங்களிலே அரசு வேலை வாய்ப்பு, தனியார் வேலை வாய்ப்பு அல்லது உங்களுடைய எதிர்காலத்திற்கான பொருளாதார பாதுகாப்பதற்கு இங்கே இருக்கிற நாங்கள் நம்முடைய புரட்சி தலைவர் எடப்பாடியாருடைய தலைமையிலே ஒரு பாதுகாப்பு கவசமாக உங்களுக்காக நாங்கள் பணியாற்றுவோம் என்கிற அந்த உறுதியை உங்கள் பாதத்திலே சத்தியம் செய்து சொல்லுவோம். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 52 ஆண்டுகள் எத்தனை இளைஞர்களை உருவாக்கி இருக்கிறது. என்னை போன்றவர்கள் எல்லாம் சாமானியர்கள், இங்கே இருப்பவர்கள் எல்லோரும் சாமானியர்கள். 3 முறை நான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்தலில் நின்று வென்று மக்கள் பணியாற்றி இன்னைக்கு ஒரு கிளை செயலாளருடைய மகன் சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவராக பணியாற்ற முடியும் என்றால் அது ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் ஐயா
அதிமுக அப்படி கிடையாது. அமைச்சர் மகனாக பிறந்தாதான் சீட்டு கிடைக்கும். இங்கே நாராயணசாமி நாடாளுமன்றத்தினுடைய வேட்பாளராக நிறுத்தப்பட்டார். இன்னைக்கு அவர் ஒரு ஒட்டிய செயலாளர். இங்கே கணேசன் அவர்கள் இந்த விருதுநகர் பாராளுமன்றத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வேட்பாளராக, இங்க இருக்கக்கூடிய ராஜவர்மன், இங்க இருக்கக்கூடிய சரண் பிரபாகர், சரவணன், மாணிக்கம், கருப்பையா, நான்தான் சட்டமன்றத்துல தமிழரசன் அவர்கள், இங்க இருக்கக்கூடிய டாக்டர் சரவணன் அவர்கள். சரவணன் கூட கொஞ்சம் வாங்கிட்டு சில்வர் ஸ்பூன் சொல்லலாம், அவரு பெரிய இடத்தை சேர்ந்தவர் தான். இன்னைக்கும் மருத்துவத்துல சேவை செய்கிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னால் அவரை சந்தித்தால் எந்த விதமான சிகிச்சை இருந்தாலும் அம்மாவின் திருநாமத்திலே, புரட்சி தலைவருடைய திருநாமத்திலே இலவசமாக விளம்பரம் செய்து கொண்டிருக்கிறார். இவர்கள் எல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தூணாக இருந்து புரட்சி தலைவர் எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சராக இந்த தாய் தமிழ்நாட்டிலே ஜனநாயகத்தை மரணம் செய்ய வேண்டும் என்று உழைத்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே அன்னை சிங்கக்குட்டிகளே, தங்கக்குட்டிகளே, இப்போது உங்களோடு சேர்ந்து நாங்களும் புகைப்படம் எடுத்துக் கொள்வதற்கு ஆவலோடு இருக்கிறோம். ஆக உங்களோடு புகைப்படத்தை எடுத்ததற்கு பின்னாலே, ஏனென்றால் இந்த உலகத்திலே மனித புனிதராக அவதாரம் எடுத்தவர்கள் நம்முடைய புரட்சி தலைவர், அவரை வழங்கினாலே நாம் புண்ணியம் பெறுவோம். அவர்கள் வழங்கினாலே அவருடைய ஆன்மாவின் ஆசி கிடைத்தால் நமக்கு சர்வ சக்தி, வல்லமை, ஆற்றல் எல்லாம் கிடைக்கும். எடப்பாடியார் ஒரு கிளை செயலாளராக தன் பொது வாழ்க்கையை தொடங்கி இன்றைக்கு அமெரிக்காவுக்கு சிம்ம சொப்பனமாக புரட்சி தமிழக எடப்பாடியார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இங்கே வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். அவருக்கு இளைய சமுதாயம், மாணவ சமுதாயம், நம்முடைய விவசாய பெருமக்கள், தொழிலாளர் தோழர்கள் நாம் பக்கபலமாக இருக்க வேண்டும். தன்னை அர்ப்பணித்திருக்கிற தலைவர். பொதுவாக தலைவர்கள் என்பவர்கள் யார்? சுயநலத்தோடு செயல்படுபவர்கள் அல்ல. இந்த நாட்டுக்காக, நாட்டு மக்களுக்காக, மொழிக்காக, இனத்திற்காக, இளைஞர்களுக்காக, மாணவ சமுதாயத்திற்காக தங்களை அர்ப்பணிக்கிற தலைவர். அப்படி அர்ப்பணித்த தலைவர்களால் இந்த நாட்டை நேசிக்க முடியும், இந்த நாட்டுக்கு சேவை செய்ய முடியும். அப்படித்தான் நம்முடைய பேரறிஞர் பெருந்தகை அண்ணா, நம்முடைய மன்னாரியோட மக்கள் ஒன்பது தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், நம்முடைய தமிழக சாமி இளைஞர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள், அவருடைய மறு வடிவமாக நம்முடைய காலத்தின் கொடையாக நமக்கு கிடைத்திருக்கிற கால பெற்றோரும் பொக்கிஷம் நம்முடைய புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியாரை நாம் வலுவை செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஏதோ வந்தோம், பேசினோம், சரவண பாண்டியன் கூப்பிட்டான், காசிமாயன் கூப்பிட்டான், இங்கே உதயகுமார் இருப்பார், இங்கே இருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் இருப்பார்கள், பார்த்தோம், வந்தோம், மகிழ்ந்தோம், ஏதோ தீபாவளிக்கு புத்தாடையை நாம் வாங்கிக் கொண்டு நாம் உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சராக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சி என்பதனாலே குற்றம் சொல்லவில்லை. ஒரு முதலமைச்சருக்கு மகனாக பிறந்த ஒரே காரணத்திற்காக அவர் துணை முதலமைச்சர் ஆக்கப்பட்டார். இங்க இருக்கிற குப்பன் சுப்பன் ஏழை எளியவருடைய பிள்ளைகள் எங்கே போவது? இந்த மக்களுக்கு சேவை செய்கிற முன்வருகிற அவர்களை ஆதரிப்பதற்கு எந்த கட்சி இருக்கிறது? அவர்களை மக்கள் மன்றத்திலே பேச வைப்பதற்கு, சட்டமன்றத்திலே பேச வைப்பதற்கு, நாடாளுமன்றத்திலே பேச வைப்பதற்கு, உரிமைகளை எழுப்ப வைப்பதற்கு எந்த தலைவர் இருக்கிறார்? யார் இருக்கிறார்? யார் இருக்கிறார் என்றால் எடப்பாடியார் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் வாருங்கள். ஏதோ மேலையிலே பேசிவிட்டு மேலே கிடைப்பதற்காக பேசிவிட்டு செல்வர்கள் அல்ல. எனக்கு முன்னாடி இங்கே பேசியவர்கள் சொன்னார்கள், இதே நாம் இந்த பகுதியிலே இதே இடத்திலே அனைத்து இளைஞர்களுக்கும் மடிக்கணினி வைத்திருக்கிறோம். அவருடைய உடல் ஆரோக்கியத்திற்காக இரு சைக்கிள் அவர்களுக்கு முழுமையாக வீடுகளிலே கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள். நம்முடைய ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்கள் ஆர்எஸ்ஓ அன்பழகன் அவர்கள், மகாலிங்கம் அவர்கள், இன்றைக்கு தம்பி கண்ணன் அவர்கள், பிரபு அவர்கள், ராமையா அவர்கள், ஆர்வி சகோதரர் ராமசாமி அவர்கள். இதை எதற்காக சொல்லுகிறோம் என்று சொன்னால், ஜனநாயகத்திலே எல்லோருக்கும் பொதுவானது சமதர்மம், எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாத நில வேண்டும் என்று, மக்களுக்காக நான், மக்களால் நான், அமைதி, வளர்ச்சி, இது புரட்சி தலைவர் அம்மாவுடைய தாரக மந்திரம். அதைத்தான் உயிர் மந்திரமாக புரட்சி தலைவர் எடப்பாடியார் உழைத்துக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட தலைவரைத்தான் நாம் அதிகாரத்திலே அமர வைக்க வேண்டும்.
ஆட்சி அதிகாரம் கிடைத்தால் நம் பிள்ளைகளுக்கு என்று சொன்னால் இந்த பிள்ளைகளை யார் பார்ப்பது? தன் பிள்ளைகளை அவர்கள் பார்த்து விட்டு சென்றால் இந்த நாட்டு மக்களுடைய பிள்ளைகளை யார் பார்ப்பது என்று சொன்னால் எடப்பாடியார் உங்களை இதயத்திலே சுமப்பார் என்பதை சொல்லி என் மாணவ செல்வங்களை எத்தனை கோடி நன்றி தெரிவித்தாலும் அதற்கு ஈடாகாது. ஆகவே புரட்சித் ஒரு பாடல் பாடியிருப்பார். மக்கள் நலன் என்றே தான் சொல்லுவார். ஆனால் தன் மக்கள் நலனை தான் மனதில் கொள்வார் என்று அவர் பாடியிருக்கிறார். திமுக அவருடைய மகனுடைய பேரனுடைய பேத்தியுடைய நலனைத்தான் மனதில் கொண்டிருக்கிறது. இந்த நாட்டு மக்களுடைய நலனை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடியார் என்பதை இந்த கோயிலிருந்து சத்தியம் செய்து உங்களிடத்திலே சொல்லுகிறேன். ஆகவே இளைய சமுதாயத்தை சேர்ந்தவர்களே, உங்களுடைய எதிர்காலம் ஒளிமயமான எதிர்காலமாக அமைவதற்கு நீங்கள் அனைவரும் உறுதுணையாக இருந்து எங்களுக்கு ஆதரவு நல்க வேண்டும். உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு அரணாக, காவல்காரனாக, வீட்டு வேலைக்காரனாக புரட்சித் தலைவர் அம்மாவின் திருநாமத்திலே, புரட்சித் தலைவருடைய திருநாமத்திலே, புரட்சித் தலைவர் எடப்பாடியாருடைய வழிகாட்டுதலோடு உங்களுக்காக உழைப்போம் என்று சொல்லி இந்த பயிற்சி முகாமிலே கலந்து கொண்ட அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் உங்கள் பாதங்களை தொட்டு நன்றி கூறி வரலாறு வருகிற 9ஆம் தேதி, ஏனென்றால் இந்த அக்டோபர் மாதம் என்பது அக்டோபர் புரட்சி. உலகத்திலே மிகப்பெரிய புரட்சிகள் நடந்ததெல்லாம் அக்டோபர் மாதத்திலே தான். 17/10/1972 ஒரு புரட்சி. புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் கருணாநிதி குடும்பத்திலிருந்து இந்த தமிழகத்தை மீட்பதற்காக உருவாக்கிய அந்த புரட்சி 52 ஆண்டுகாலமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த புரட்சியில இன்றைக்கு புதிய வலிமை சேர்க்கின்ற வகையில நம்முடைய புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் அக்டோபர் 9ஆம் தேதி இந்த புரட்சிக்கு வலிமை சேர்க்கின்ற வகையில ஒரு மாபெரும் உண்ணாவிரத அறப்போராட்டத்தை மதுரையில அம்மா பேரவை அணிதிரண்டு அணிவகுப்பு நடத்தி காட்டுகிற போது அங்கே திமுகவினுடைய குடும்ப அரசியலுக்கு, வாரிசு அரசியலுக்கு, சர்வாதிகாரத்திற்கு சாவுமணி அடிக்கின்ற வகையில உங்களுடைய அணிவகுப்பு இருக்க வேண்டும் என்பதை உங்கள் பாடல்களை தொட்டு வழங்கி கேட்டு உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகான்